சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வயசு போய்கிட்டே இருக்கு, வாழ்க்கை மட்டும் மாற மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு வயதிலும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயிலா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது கோச்சார பலன் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய, உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசாபுத்தி பலன்களை விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். 18 வயது முதல் 70 வயது வரை உண்டான பலன்களை நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 52 வருடத்தினுடைய பலன்களை இன்றைய பதிவுல ஒரே பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ வயதின் அடிப்படையில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த மகர ராசிக்கு ராசிநாதன் சனி விதிக்காரர்கள், திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் மதிக்காரர்கள். ஸோ விதியும் மதியும் போராடக்கூடிய ஒரு அமைப்புல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரி விதி உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் முரண்பட்டு இருக்கும். ஸோ பல நேரங்கள்ல உறவுகளாலும் மிக முக்கியமா உணர்வுகளாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். சரிங்களா? எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு உறவுகள் அமைய மாட்டாங்க, உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஸோ சில பேர்த்துக்கு மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் உருவாகலாம். மிக முக்கியமா வேலை மற்றும் வருமானம், உங்களை விட வயது மூத்தவர்கள், அது தாத்தா பாட்டி அப்பா அம்மா முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உரிய காலகட்டத்தில் உதவி செய்யாமல் போகலாம். இதெல்லாம் திருவோணத்துக்கு இயற்கையா இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம். அதுவே பாசிட்டிவான ஒரு விஷயம்னா என்னன்னா, கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்துல தொடர்பு ஏற்பட்டால் பெயர் போல் உச்சத்தை தொடுவீர்கள். அரசியல், சினிமா, செய்தி ஊடகங்கள், ஆடல் பாடல் போன்ற விஷயங்கள் மற்றும் உங்களுடைய சுய தொழிலில் கொடிகட்டி பரப்பியர்கள் நீங்க. எந்த ஒரு விஷயமாக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்க. கண்டிப்பா உங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி போன்ற விஷயத்தாலும், கல்வியாலும், படிப்பாலும், கலையாலும் நீங்க உயர்வீர்கள். நிச்சயமான முறையில் அந்த உயர்ந்த பெயர் புகழோடு பெரிய வருமானத்தையும் நிச்சயமான முறையில் பெறுவீங்க. அது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். சரி, இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன தசாப்தி அடிப்படையில் என்னென்ன பலங்கள் நடைபெறும்? முதல்ல பிறக்கும்போது சந்திர திசை நடக்கும். அது 10 வருஷம். ஆனா எல்லாருக்குமே 10 வருஷம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா திருவோண நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. சில பேர் 4ஆம் பாதத்துல பிறந்திருப்பீங்க, சில பேர் 2, அது 1ஆம் பாதத்துல பிறந்தீங்க. அப்படி பிறகு ஏற்கனவே குறைவா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து செவ்வாய் திசை நடக்கும். அது ஒரு 7 வருஷம். அதெல்லாம் முடிஞ்சது பிறகு 18 வயதை பூர்த்தி அடைந்தவர்களுக்கு, அதாவது நீங்க திருவோணத்தில் பிறந்து உங்க வயசு 18, நிச்சயமா உங்களுக்கு ராகு திசை தான் நடக்கும். அது எந்த மாற்றுக்கிறது, ராகு 18 வருஷங்கள் உங்களுக்கு இருக்கும். மேலும் அவ கிட்டத்தட்ட ஒரு 34 வயது வரை எப்படி பார்த்தாலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை என்பது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ 18 வயசு மேல தாண்டிச்சுன்னா ராகு திசை நடக்கும். இந்த ராகு திசை என்பது என்ன செய்யும் அப்படின்னா, மிக முக்கியமான பணம் செல்வாக்கை பார்க்க வைக்கும். ஸோ படிப்புல டிராபேக், படிப்பு தடை செய்து படிக்கும் போதே சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு வருமானத்தை பார்க்கறது, சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறது, படிப்பு பாதியில் நிப்பாட்டிட்டு வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு மாறக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனா கையில காசு பணத்தை கொடுக்கும். வருமானம், வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு திசை என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போறது, சில பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகுறது, வேற மாநிலம் போய் செட்டில் ஆகுறது, வேற ஊர்ல போய் செட்டில் ஆகுறது ராகு திசை ஏற்படுத்தும். அதோட உறவுகளை பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா போன்ற உறவுகளுக்கு சில பாதிப்புகளை, கண்டங்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களால சில பிரச்சனை உருவாக்கும். ஆனா அந்த சொத்து பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா முடியும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொத்து கவத்துகள் அல்லது பங்கு ஷேர்கள் கிடைக்கும். அது ராகு திசை என்பது தேவையில்லாத காதல் சமாச்சாரம், லவ் மேரேஜ் பண்றது, வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்றது, வேறு மதத்தில் வேறு இனத்தில் கலப்பு திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த ராகு திசை. அதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும், அந்த சான்ஸ் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல ஜெயிப்பீங்க. அரசியல் தொடர்பு இருந்தால் அதுல பெரிய லாபம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல ராணுவம், மிலிட்ரி சொல்லக்கூடிய விஷயங்கள், காவல்துறை விஷயங்கள்ல, நீதித்துறை விஷயத்துல பெரிய அளவு சக்சஸ் ஆவீங்க. அதே போல மெடிக்கல் ஃபீல்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல பெரிய அளவு ஹோப் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ராகு திசையில் நன்மையான விஷயங்களாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் பணப்பழக்கம் இருக்கும். ஆனால் மிக முக்கியமான உறவுகளுடைய பிரிவுகள் இங்கே ஏற்படும். நீங்க எந்த உறவோட ரொம்ப அன்பு, காதல் போன்ற பிணைப்போடு இருக்கீங்களோ அந்த உறவுகள் ரீதியாக பிரிவுகள், ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த உறவு தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவாம போகலாம். ஆனா பணவரவுக்கும் உங்களுடைய பெயர் புகழுக்கும் களங்கம் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். ஸோ இழந்த பெயரை நல்லபடியாக மீட்டெடுத்து இந்த ராகு திசை என்பது சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பான முறையில்.
சரிங்களா? ஸோ கவனத்தோடு இருக்க வேண்டியது உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. சரிங்களா? சில பேருக்கு மறைமுகமான வழிகளில் ஒரு பண லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? சினிமா செய்தி ஊடகங்கள்ல ஒரு பண லாபத்தை கொடுக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ராகு திசை நடக்கும்போது. அதுக்கடுத்து நடக்கக்கூடிய இந்த குரு திசை என்பது இந்த ராகு திசையில தவறி போன உங்களுடைய வாழ்க்கையை, தடுமாறி போன தப்பா போன உங்களுடைய திருமண வாழ்க்கையை குரு திசை சரி பண்ணும். குரு திசையில இந்த குழந்தை பாக்கியம் மற்ற விஷயங்கள கிளியரா இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ ராகு திசை என்பது உங்களுக்கு பெண் வாரிசுகளை, பெண் குழந்தைகள் அதிகமான முறையில் கொடுக்கும். ஓகேங்களா? பட் குரு திசை என்பது உங்களுக்கு ஆண் வாரிசை கொடுக்கக்கூடிய யோகம் நிறைய உண்டு. அதே போல குரு திசையில இழந்த பெயரை எடுத்துருவீங்க. தங்கம் சார்ந்த விஷயங்கள், கார், வண்டி வாக சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். ஸோ குரு திசை என்பது சூப்பராகவே இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா சொந்தமா ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடத்தை மாத்தி பெரிய அளவு வெற்றி கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் ஏற்படும். அரசாங்க வேலை கிடைப்பது, அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பா உண்டு. பிள்ளைகளால சில நன்மைகள் நடக்கும். உங்க பிள்ளைகளால நீங்க சந்தோஷம் அடைவீங்க. உங்க வாழ்க்கை காப்பாற்றப்படும். இதெல்லாம் இந்த குருதி கலகட்டங்கள்ல கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்கள் கண்டிப்பா இந்த குருதி என்பது நடந்தே தீர்வு. அதுல மாற்று கருத்து. ஸோ குருதிசை எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வயசு வரை கண்டிப்பா இருந்துரும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குனாலும் பெரிய அளவு தொழில் விஷயத்துல பெரிய லாபம் பார்க்க முடியாது. சரிங்களா? தொழில் இருக்கும், நல்ல பேர் எடுக்க முடியும். ஆனால் தொழில பெரிய லாபம் பார்க்க முடியாது. ஒரு கூட்டு சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட். சரிங்களா? அதே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல முக்கியமான பொறுப்புகள், அந்தஸ்துகள், அதிகாரங்கள் வந்து சேரும். அதுக்கெல்லாம் யோகம் இருக்கு. உங்க குடும்பத்தில் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வாரிசு கிடைக்கும். இந்த குரு திசை நடக்கும்போது மிக முக்கியமான முறையில் உங்களுடைய தாயாரனுடைய உடல்நிலை கவனம், அக்கறை தேவை. ஸோ அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். சரிங்களா? மற்றபடி பெரிய அளவு பயப்பட வேண்டாம். ஸோ மிக முக்கியமாக அந்த குரு திசை நடக்கின்ற பொழுது எந்த உறவுகளால் பிரச்சனை ஏற்படுச்சோ அந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகுங்க, கிளியர் ஆகுங்க. அதுக்கு சான்சஸ் இருக்கு. மிக முக்கியம் வழக்கு, கோர்ட்டு கேஸ்ல வழக்குகளில் ஜெயிக்கக்கூடிய சான்சஸ் இந்த குரு திசை காலகட்டங்களில் கிடைக்கும். அதுக்கடுத்து சனி திசை என்பது 19 வருஷங்கள் நடக்கும். இந்த சனி திசை என்பது 70 வயசு தாண்டி போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சனி திசை என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக முக்கியமா சில உறவுகளுடைய மரணத்தை சொல்லும். அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்காம உறவுகளுடைய மரணத்தில் உங்களுக்கு நோய் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் உள்ளுறுப்புகள், பிளட்ல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? பிளட் ரீதியா பிரச்சனை, உடம்புக்குள்ள ஒரு கட்டி இருக்கு, நரம்புகள் சார்ந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி திசை நடக்கும்போது தேவையில்லாத அவச்சொல், பழிச்சொல்லுக்கு ஆளாவீர்கள். ஸோ அதுல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஆனா தொழிலுக்கு நல்லா இருக்கும், வேலைக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? கால் சம்பந்தமான பிரச்சனை, காலில் அடிபடுறது, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கு. ஆனா பூர்வீக சொத்துக்களால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிரச்சனை உங்களுக்கு சாதகம் முடியும். அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு. அதில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் சனி திசை நடக்கின்ற பொழுது. ஆனா அந்த சனி திசை என்பது நிச்சயமா உங்களை ராசிநாதனுடைய திசை என்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான நபர்கள்ட்ட இருந்து நீங்க விலகி நிற்பீங்க. குடும்பத்துக்காக ஓடி உழைச்சவங்க நீங்க ஒரு நிலையான ஒரு நிம்மதியை பெறுவீங்க இந்த சனி திசை நடக்கும்போது. அதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சனி திசை என்பது முழுக்க முழுக்க உங்களை உணர வைக்கும், உங்களுக்காக வாழ வைக்கும். ஆனா உடல் நோய் பிரச்சனை கொஞ்சம் தீவிரப்படுத்தும். அதில் மட்டும் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. ஸோ மேலும் மிக முக்கியமாக அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை அன்னைக்கு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மீண்டு வருவது மிக 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 கடினம். அப்போ ஏனைய நட்சத்திரங்கள் ராசிகள் இருந்தாலும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமை 3 தினங்கள் கடன் வாங்கினால் அந்த கடனை அடைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அந்த கடனால கஷ்டப்படுவீர்கள். ஓகேங்களா? அப்ப கடன் வாங்குறதுக்கு மாதிரி ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்துங்க. கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் தவிர்ப்பது எப்பவுமே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. குறிப்பிட்ட இந்த 3 கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை, இதை மட்டும் தவிர்த்துருங்க. அதே போல இந்த 3 தினங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சர்ஜரி, ஆபரேஷன் செய்ய போறீங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க, அந்த 3 நாட்களை தவிர்த்துக்கிறது 3 நாட்களே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்க பயப்பட வேண்டாம். மிக முக்கியமா திருவோண நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் சப்த கன்னிமாருடைய வழிபாடுகள். ஓகேங்களா? அதுவும் எப்போ 3ஆம் பிறை அல்லது பஞ்சமி திதி என்று சப்த கன்னிமார் எல்லா சிவாலயங்களும் 63 ராய்மார்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல 64 இறுதி பகுதியில் இந்த சப்த கன்னிமார்கள் இருப்பார்கள். அதுல 3ஆம் பிறை அல்லது பஞ்சமி திதி என்று போய் வணங்கிட்டு வர்றது பெரிய அளவு நல்லது. அந்த சப்த கன்னிமார்களுக்கு 7 தீபங்கள், எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு வர்றது மிகச்சிறப்பை தரும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்க போய் சப்த கன்னிமார்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதே போல வீட்டில் அடிக்கடி சுமங்கலி பூஜை நடத்துறதும், கன்னி பெண்களுக்கு, அதாவது இன்னும் ஏஜ் அட்டன் பண்ண முடியாத கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த பிள்ளைகளுக்கான ஆடை, ட்ரெஸ் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பெரிய அளவு உங்க வாழ்க்கையை சேஞ்சஸ் பண்ணும்.
ஓகேங்களா? ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும் வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.